பாஜகவுடைய ஆட்சி இப்போ ராஜஸ்தான் மாநிலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே அவங்க என்ன ஒரு செய்தி கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால், அரசு பள்ளிகளில் மதிய உணவு, காலை உணவு பாஜக அரசு இந்த தமிழ்நாட்டிலலாம் நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா, அது மாதிரி நாங்களும் அங்கே கொடுக்குறோம். ராஜஸ்தானில் எங்களுடைய ஆட்சி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. அங்கே அரசு பள்ளி மாணவர்களுக்கு சாப்பாடு போடுவது அரசு அல்ல. பள்ளி மாணவர்களுக்கு சாப்பாடு போடுவது சேவை மையங்கள். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம், நான் கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்று தமிழ்நாட்டில் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் 23ஆம் தேதி. அது குறித்து சில செய்திகள். இன்றைக்கு பல்வேறு கட்சிகள் பல்வேறு அணிகளில் பிறந்து வாக்குகள் கேட்டு வருகின்றன. அவற்றில் முக்கியமாக நாம் இன்றைக்கு யாருக்கு வாக்களிக்கணுங்கிறத விட யாருக்கு வாக்களிக்க கூடாது முக்கியமாக அப்படிங்கிறதுல இன்றைக்கு நாம் மையமாக பார்க்க வேண்டியது பாஜகவுடைய அந்த கூட்டணி. அதற்கு ஏன் வாக்களிக்கக்கூடாது, அது முக்கியமான விஷயம். ஏன்டா அது என்னென்ன செஞ்சாங்க இந்த 12 வருடத்தில், அவங்களுடைய திட்டம் என்ன, கொள்கை என்னன்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால், அவங்க நம்ம அந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டோங்கிற அளவிற்கு அவர்கள் மோசமான செயல்பாடுகளில் அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். அதில் இன்னைக்கு சில செய்திகளை பார்ப்போம். பாஜகவுடைய ஆட்சி இப்போ ராஜஸ்தான் மாநிலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே அவங்க என்ன ஒரு செய்தி கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால், அரசு பள்ளிகளில் மதிய உணவு, காலை உணவு பாஜக அரசு இந்த தமிழ்நாட்டிலலாம் நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா, அது மாதிரி நாங்களும் அங்கே கொடுக்குறோம். ராஜஸ்தானில் எங்களுடைய ஆட்சி தான் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்லி வந்தாங்க. இதை சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் ஒரு பத்திரிகையாளர், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் அங்கே போயிருக்கிறாங்க. போயிட்டு அவங்க எப்படி அவங்க இந்த அளவுக்கு நல்ல செய்கிறாங்களா, சாப்பாடு என்ன போடுறாங்கன்னு அங்கே போய் பார்த்து அதை விசாரித்து பார்த்ததில், அங்கே அரசு பள்ளி மாணவர்களுக்கு சாப்பாடு போடுவது அரசு அல்ல. ஆனால் இவங்க சொல்லி வந்தது அரசு, பாஜக அரசு சாப்பாடு போகுதுன்னு சொல்லி வந்தாங்க. ஆனால் அங்கே அரசு போடலை. அதுக்கு பதிலாக பள்ளி மாணவர்களுக்கு சாப்பாடு போடுவது சேவை மையங்கள், சில சர்வீஸ் சென்டர்ஸ், என்ஜிஓங்க மாதிரி அமைப்புகள் தான் அங்கே சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்கிற அந்த செய்தி கிடைச்சிருக்கு. அப்போ ஆனால் 2 விஷயம் பாருங்கள் இதில். ஒரு செய்தி, இந்தியா முழுக்க இவங்க நம்மகிட்டலாம் சொல்லிட்டு வந்தது, அங்கே ராஜஸ்தானில் நாங்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மத்தியானமும் காலையிலையும் சாப்பாடு போடுறோம்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை நாங்களும் பார்ன்னு சொன்னாங்கல்ல, அது ஒரு செய்தி. 2வது செய்தி, அப்போ இப்படி அவர்கள் இந்த மாதிரி போடணும்னு சொன்னால் இதுக்கான பணம் ஒதுக்கி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஒதுக்கிய நிதி எங்கே போச்சு? 10 வருஷமாக பாஜக அரசு இந்த சாப்பாட்டுக்காகன்னு ஒதுக்குறாங்கல்ல, அந்த நிதி எங்கே போச்சுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, வருமா வராதா? அப்போ அந்த 10 வருஷமாக அந்த நிதியை பற்றியும் தகவல் இல்லை, இல்லாத ஒன்றை நாங்கள் போடுறதாக சொல்லியிருக்கிறாங்க. இப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழலுக்கும் பொய்க்கும் சொந்தக்காரர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். சரி, இது ராஜஸ்தானை பொறுத்தவரை. அப்போ இவர்கள் இங்கே ஆட்சிக்கு வந்தால் என்ன அளவுக்கு நடக்குது, டபுள் இன்ஜினை பற்றி பேசுகிறாங்க. சரி, நாம் அவங்க ஆளக்கூடிய அஸ்ஸாமை பற்றி நம்ம பார்ப்போம். அஸ்ஸாமில் ஒரு சம்பவம், ஒரு நேற்று நமக்கு தெரிய வந்த சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு இளம்பெண், ஒரு மாணவியாக இருந்து கொஞ்சம் ஒரு சின்ன வயசு, 22, 23 வயசு, ஒரு இளம்பெண். அந்த பெண்ணுடைய தகப்பனாரை போலீஸ் கஸ்டடியில் வச்சு கொன்னுட்டாங்க. காவல்துறை அவர்களை என்ன சொல்கிறது, அடிச்சே கொண்டுட்டாங்க. அவங்களுடைய வீட்டை புல்டோஸ் பண்ணி இடிச்சிட்டாங்க. அவங்க அம்மாவை அந்த ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. என்னன்னு சொல்லி டெரர் சார்ஜஸ். இப்போ ஆனால் ஒன்றுனா டெரர் தானே,
ட்ரைட்டர், டெரர் எப்படின்னு போட்டுருதானே, பாகிஸ்தான் உளவாளி அப்படின்னு சொல்லிட்டு, தேச துரோகி அப்படின்னு. டெரர்னா வந்து பயங்கரவாத அந்த குற்றச்சாட்டு சொல்லி அந்த அம்மையாரை வந்து ஒரு சின்ன குழந்தை, அவங்களுக்கு கை குழந்தை இருக்கு, புதுசாக அப்போ தான் பிறந்த குழந்தை, ஒரு நியூ பார்ன் சன்னு சொல்கிறாங்க. எத்தனை சில மாதங்கள் இருக்கலாம். அதோடு சேர்த்து அந்த அம்மாவை ஜெயிலுக்குள்ளே தூக்கி போட்டாங்க. அப்பாவை ஜெயிலில் வச்சு கொண்டுட்டாங்க, வீட்டை இடிச்சு புல்டோஸ் பண்ணிட்டாங்க, அம்மாவை கை குழந்தையோட சின்ன பிறந்த குழந்தையோட உள்ள தூக்கி வச்சுட்டாங்க. ஆனால் என்ன தெரியுமா, கொஞ்ச நாள் கழிச்சு கோர்ட்டில் நடந்து அவங்க குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்கப்பட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு கோர்ட் வந்து காம்பன்சேஷன் கொடுக்கு, நஷ்டஈடு கொடுக்கு. இந்த பெண்ணு மாதிரி இதற்கு நடந்த சம்பவங்கள், இந்த குடும்பத்துக்கு நடந்த சம்பவங்கள் எங்காவது இது மாதிரி நம்ம யாருக்காவது நடந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இவர்களுடைய ஆட்சி இங்க வரணும்னு சொல்லிட்டு வந்து வாக்கு கேட்க வருகிறார்கள். மக்களே, இது புரிஞ்சுடுங்க. வந்து அதாவது இந்த குடும்பமே சின்ன பின்னமாய் போயிட்டு, தகப்பன் இறந்துட்டாரு, அப்ப இதற்கு என்ன நஷ்டஈடு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு செய்தி. அதை விட இன்னொரு அடுத்த செய்தி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த டபுள் இன்ஜின் சொன்னாங்கல்ல, அது இப்போ தான் அந்த வார்த்தை வருது, டபுள் இன்ஜின். இதுக்கு முன்னால் அப்படி கிடையாது. 1967 தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து தோற்கடிக்கப்பட்ட பின், அதாவது மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி, தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்ட பின் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கு. அன்றிலிருந்து இன்று வரை திமுக, அண்ணா திமுக என்கிற இரு கட்சிகளும் தான் மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன. இரண்டும் திராவிட கட்சிகள் தான். அப்போ தமிழ்நாட்டை அதாவது பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒரே சிங்கிள் இன்ஜின் தான் இங்க ஓடிக்கிட்டு இருக்கு, டபுள் இன்ஜினே கிடையாது. அப்ப இவங்களுடைய இந்த கடந்த 60 ஆண்டுகள்ல இவங்களுடைய இந்த காலகட்டத்தில், சிங்கிள் இன்ஜின் காலத்துல, திராவிட இயக்க கட்சிகளுடைய காலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிற்கு இவங்க வந்து எதிர்ப்பு அரசியல்ல தான் பயணிச்சுட்டு வந்து என்னென்ன நடத்தியிருக்காங்க. இன்றைக்கு இவங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த இண்டெக்ஸு, அந்த வளர்ச்சி எல்லாமே வந்து இந்தியாவில் எங்கேயுமே இல்லை. அதை ஒரு ஒப்பிட்டு நம்ம பார்க்கலாம். அதாவது நிதி ஆயோக், பிளானிங் கமிஷனை ஏற கட்டிட்டாங்க, அதுக்கு பதிலாக இவங்க நிதி ஆயோக்னு ஒன்று வந்திருக்காங்க. அது கொடுத்த புள்ளி வரதுப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதவள மேம்பாடு, அதில் அகில இந்திய மனிதவள மேம்பாடு குறியீடு 0.732 அகில இந்திய அளவில் மனிதவள மேம்பாடு குறியீடு. தமிழ்நாட்டுக்கு 0.787, அதை விட 0.5 கூடி இருக்கு. மனிதவள மேம்பாடுன்னு சொன்னால் வந்து அதாவது ஆரோக்கியமாக இருக்கிறது, நீண்ட நாள் உயிர் வாழ்றது, இப்படி பல்வேறு விஷயங்கள் எல்லாம் கணக்கில் எடுத்து. அதுபோல பொருளாதார உற்பத்தி, அது பொருளாதார உற்பத்தியில தமிழகத்தினுடைய மொத்த பொருள் உற்பத்தி ஜிஎஸ்டிபின்னு சொல்லக்கூடியது சராசரியாக ரூபாய் 3,61,610 கோடி ரூபாய் எங்க தமிழகத்தினுடைய இந்த சராசரி. ஆனா அகில இந்திய சராசரி வந்து எவ்வளவு தெரியுமா, 2,53,243. 1 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் அகில இந்திய அளவு சராசரியை விட தமிழ்நாட்டினுடைய சராசரி அதிகமாக இருக்கிறது. சிங்கிள் இன்ஜின்ல நடந்த இந்த வளர்ச்சி என்பதை பார்க்கணும். அதுபோல சுகாதார குறியீடுன்னு சொன்னா வந்து ஆஸ்பத்திரி வச்சிருக்கிறது, இங்க அதாவது நோய் நொடி இல்லாம அதாவது உடனடியாக மருத்துவமனைக்கு போறது, மருந்துகள் பெறுறது, இங்க இந்த இறப்பு கம்மி, நோய் கம்மி அப்படிங்கிறது. இது நாம வந்து இங்க இருக்கான்னா இருக்கு, ஆனா அகில இந்திய அளவோட ஒப்பிடப்படும் போது மிக மிக குறைவா இருக்கு. அதனால இங்க இல்லைன்னு சொல்லவில்லை, நீ சராசரியா இப்ப நீங்க இந்தியால மற்ற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இதை விட மிக மிக மோசமா இருக்குங்கிறதா நீங்க ஒப்பிட்டு தான் நீங்க பார்க்கணும். அப்போ அகில இந்திய அளவுல மகப்பேறு இறப்பு விகிதம், குழந்தை பெறும்போதே இறந்துடுறது 1,97,000 இருக்கிறது. அகில இந்திய அளவுல பிள்ளை பெற மாட்டாம செத்து போயிடுறாங்கன்னு சொல்றாங்களோ 97 1 லட்சத்துக்கு. இங்க தமிழ்நாட்டில் 54 பேர் தான் இறக்குறாங்க அந்த தாய்மார்கள் 1 லட்சத்துக்குங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 எண்ணத்துக்கு மேல இங்க குறைஞ்சிருக்கு. அதே போல குழந்தையோட இறப்பு விகிதம்
தேசிய சராசரியை விட பாதியாக இங்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். அதுபோல கல்வி, உயர்கல்வி சேர்க்கை மற்றும் பள்ளி கல்வி பதிவு இந்தியாவில் எல்லா மாநிலத்தை விட இங்கதான் முதன்மை மாநிலமாக இருக்கு. வடக்கிருந்து வரக்கூடிய அந்த புலம்பெயர் தொழிலாளர்களுடைய பிள்ளைகள் கூட இங்க படிச்சு இங்க மார்க் வாங்கி மிகப்பெரிய அளவிற்கு உயர்ந்த மார்க் வாங்கக்கூடிய, மதிப்பெண் வாங்கக்கூடிய வகையில இருக்கிறாங்க. அதை இந்த தாயார் எல்லாம் குடும்பம் பெருமையாக பேசுது. பீகாரை சேர்ந்தவர்கள் பொழுது நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை தானே. அது அந்த கட்சி இந்த கட்சி விடுங்கப்பா, டபுள் இன்ஜின் இல்லை சிங்கிள் இன்ஜின் தானே அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது உள்ளபடியே தமிழ்நாடு வளர்ச்சியில் மிக அதிகமான வளர்ச்சியோடு இருக்கிறது என்று சொல்லி, அது இந்த நிலையை சீரழிப்பதற்கு நாம் அனுமதிக்க முடியாது. இது இன்னும் இருக்கின்ற நிலையை விட அடுத்த கட்டத்திற்கு உயர்வதற்கு நாம் ஏதாவது செய்தாக வேண்டும். அதற்குத்தான் மாற்றம் வேண்டும். மாற்றம் என்பது எந்த திட்டமும் இல்லாமல் மாற்றம் அல்ல, அடுத்த கட்டத்திற்காக முன்னேற்றுவதற்காக மாற்றம். மாற்றம் என்று சொல்லுவோர்கள் அதை பற்றி சொல்ல வேண்டும், இன்னென்ன வகையில. எனவே நாம் வேண்டி விரும்பி தமிழக மக்களுக்கு கேட்டுக்கொள்வது, பாஜக கூட்டணி அவர்களுக்கு இனிமே அந்த வாக்களிப்பது பற்றியே யோசிக்க வேண்டாம். ஏன்னா நான் ஏற்கனவே 2 உதாரணம் சொன்னேன். மனிதத்தை பிளக்கக்கூடியவர்கள் அவர்கள் இங்கே வந்தால் மனிதம் பிளந்து போகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரனோட நாம மதத்தை பார்த்து சண்டை போடக்கூடிய காலம் விடும். அது இந்த வளர்ச்சி இல்லாமல் போய்விடும். அஸ்ஸாம்ல சொன்ன மாதிரி, ராஜஸ்தான்ல சொன்ன மாதிரி, மத்திய பிரதேசத்தில் ஏற்கனவே பல்வேறு ஊழல்கள் நடந்த அதுபோல இங்கே நடப்பதற்கான வாய்ப்பை நாம் அனுமதிக்க வேண்டாம் என்று கூறி இத்துடன் இந்த காணொளியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.